ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சோழவந்தானுக்கு பக்கத்தில் குருவித்துறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல சூப்பராக ஒரு ஃபால்ஸ் இருக்குது. அங்கே தான் வந்திருக்கோம். ஃபால்ஸ் வந்து நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வந்துட்டு உங்களுக்காக இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடிக்கிறாங்க, அதனால மேலே எல்லாம் தெரியுது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி வந்துட்டு குருவித்துறை ஃபால்ஸ்க்கு வந்திருக்கோம். வீட்டில் வந்துட்டு வாண்டுகள்லாம் ரொம்ப டார்ச்சரிங்க, அது குடிப்போங்கன்னு. அதுலேயும் மெயினாக என் மைய ஹர்சன் தான் ரொம்ப டார்ச்சர். அதனால் இன்றைக்கி வந்துட்டு ஒரு வழியாக கூட்டிகிட்டு வந்தாச்சு. இது எங்கே அப்படின்னா குருவித்துறை ஃபால்ஸ். செம்ம சூப்பராக இருக்குது கிளைமேட்டு. இந்த இடத்த வந்துட்டு இன்னும் கொஞ்ச நாளில் சுற்றுலா தலமாக மாற்ற போகிறாங்களாம். ஹர்சன், இந்த பக்கத்தில் வந்துட்டு வெயில் கொஞ்சம் அடிக்குது, ஈவினிங் டைமாக இருக்கிறதுனால, அதனால் மங்கலாக தெரியுது. தம்பி வீடு நானும் என்னுடைய பையன் ஹர்சனு, தங்கச்சி பொண்ணு எல்லாருமே வந்திருக்கோம். இங்கே திரும்பி பாப்பா, கொண்டாட்டிகிட்டு இருக்காத, ஹாய் சொல்லு. இங்கே வாருங்க. தண்ணி வந்து ரொம்ப ஸ்பீடாக வருது, ரொம்ப பயமாகவும் இருக்குது குளிக்கிறதுக்கு. குருவித்துறை ஃபால்ஸ் மதுரையை சுற்றி எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை. தெரிஞ்சவங்களுக்கெலாம் வந்திருப்பீங்க ஆல்ரெடி, தெரியாதவங்களுக்கு வந்துட்டு வந்திருக்க மாட்டீங்க. என்னுடைய வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு வர விருப்பம் இருந்தால் வந்து ஒரு நாள் என்ஜாய்மெண்ட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். இங்கே பாருங்க, கர்சனை மால்ஸ் போகிறேன் ஆட்டம் முடிச்சு இங்கே வந்தோடனே தண்ணிக்குள்ளே இறங்கவே பயப்படுது. வீட்டில் கேட்டதுக்கு நான் இறங்கிடுவேன், குளிச்சிருவேன்னு என்னகிட்ட பயங்கரமாக சண்டை போட்டுச்சு. இறங்குப்பா, தண்ணி தொளிக்க. கர்சன் இறங்கு, மாமா நிற்கிறான்ல. புஜி இறங்குடி. அதுக்கு தண்ணினாலே கொஞ்சம் பயம்தான், ஆனால் ஒரு ஆர்வ கலரில் வரேன்னு ஒரே ஆட்டம். சூப்பர் நனையவே இல்லை. இது வந்துட்டு எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவித்துறையில் இடம் வந்துட்டு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோழவந்தானுக்கு பக்கத்தில் குருவித்துறை அப்படின்னு ஒரு இடத்துல தான் இருக்குது. பார்க்குறதுக்கு வந்துட்டு இடம் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. நான் கூட இவங்க கூப்பிட்டப்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், இதை போய் என்னத்தை பார்த்துக்கிட்டு அப்படின்னு நினச்சேன். ஆனால் இது வந்துட்டு ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த இடத்த வந்துட்டு சீக்கிரமாகவே சுற்றுலாத்தலமாக மாற்ற போகிறாங்களாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆமாம், இவ்வளவு அருமையாக ஒரு இடம் இருக்க போகும்போது சுற்றுலாத்தலமாக மாற்றுறது தான். பார்க்குறதுக்கு இடம் ரொம்ப சூப்பராகவும் பார்க்க அவ்வளவு இதாக இருக்குங்க. நாங்கள் வந்துருக்கிறது ஈவினிங் டைம் அப்படின்றதுனால ரொம்ப அழகாக இருக்குது. வெயிலும் தெரியலையா, மத்தியான டைத்தில் வந்தால் கூட ஒரு வெயிலாக இருந்திருக்கும். நாங்கள் ஈவினிங்கில் தான் வந்திருக்கோம், அதனால் ரொம்ப சூப்பராக இருக்குது. நிறையா பேர் வந்திருக்காங்க. மேலே ஏறக்கூடாது, வலிக்கும். பாண்டுகள்லாம் ரொம்ப குசி. யார்கிட்ட நம்ம வீட்டு இல்லையில பாருங்க, என் தம்பி இங்கே வரைக்கும் வந்துட்டு குளிக்க
போகலாமா வேணாமான்னு இருக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நல்ல வீடியோவில் மீட் பண்ணுவோம். நீங்கள் வந்துட்டு எனக்கு சப்போர்ட் கொடுக்க தான் எனக்கு வந்துட்டு இது மாதிரி நல்ல நல்ல வீடியோவாக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணும். அதனால என்றைக்குமே உங்களுடைய சப்போர்ட்டு எனக்கு வந்துட்டு ரொம்ப முக்கியம். சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தண்ணி எவ்வளோ ஸ்பீடாக வருது பார்த்தீங்களா? என்னம்மா தண்ணி வந்து ரொம்ப வேகமாக வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் பயமாகவும் இருக்குது. நிறைய இடங்கள்ல ஃபஸ்ட்டில் தண்ணி இப்படி தான் கம்மியாக வருது, அப்புறம் தண்ணி வேகமாக வந்து கூடியதா, அதனால பயமாக இருக்குது. இந்த இடத்துக்கு மதுரையை சுற்றி உள்ள எத்தனை பேர் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வராதவங்கெல்லாம் வர விருப்பம் தான் இந்த இடத்துக்கு வந்து போகலாம். இப்போ இது வந்து டிக்கெட்லாம் எதுவுமே இல்லை, ஃப்ரீ தான். இன்னும் கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா கன்ஃபார்மாக இந்த இடத்துக்கும் டிக்கெட் தான். ஏன்னா இப்போ நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பாக கூடிய சீக்கிரமாகவே இது ஒரு சுற்றுலாத்தலமாக வந்து மாறும். அதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடியே வர விருப்பம் இருக்கிறவங்க நல்லா வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். தண்ணி வந்து ரொம்ப அதிகமாகவே போகுது. இங்கே பாருங்க, ஆடுது கழுத. குளிர்தா குளிர்தா